என் தம்பி வளர்ந்துட்டானா இல்ல மாறிட்டானான்னு தெரியல. முன்னாடியெல்லாம் வெளில போகும்போது அக்கா போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போவான். இப்ப அதெல்லாம் இல்ல. என் மேல எந்த தப்பும் இல்லை. நீ தான் உன் டிஸ்டன்ஸை கீப் அப் பண்ற. நான் இன்னும் மாறல. மாறிப்பா போன சித்த என்னங்கண்ணா? ஹலோ, வணக்கங்க மேமு. நான் தானுங்க பேசுறேன். நம்ம வீட்டுக்கு வெளியே இருந்து பேசணுங்க. கொஞ்சம் நேர்ல பார்த்து பேசணுங்க மேமு. எதுக்கு? அதெல்லாம் போன்ல பேச முடியுங்களா? நேர்ல பேசுற சமாச்சாரம்ங்க. சரி வா. சரி வரணுங்க. இந்திரா மாறிப்பா குரு பாண்டிக்கிட்டு இருக்கிற பணத்தை பூரா வாங்கி வையே. ரிஸ்க்னு வந்துடும். கேடு தரடே. வணக்கம் சார். வயிச்சுக்க. ஓ, நீங்க இங்க இருக்கிறீங்களா? வணக்கம். உன் வணக்கெல்லாம் இருக்கட்டும். இப்ப எதுக்கு இங்க வந்த? உன் அக்கௌண்ட் தான் முடிச்சு போச்சுல. என்னங்க அவ்வளவு சீக்கிரம் முடியறதுங்களா நம்ம உறவு? இன்னும் எவ்வளவோ பாக்கி இருக்குங்க. வேற என்ன இருக்கு? என்னங்க உங்களுக்கு இவ்வளவு ஞாபகம் மறதி ஆயிடுச்சு வர வர? என்ன சொல்லு. திவ்யா கொலை நடந்து ரொம்ப நாள் ஆயிருக்கலாம். நீங்களும் அதை மறந்துருக்கலாம். பெங்களூர்ல லட்சுமணம் ஃபேக்டரி எரிஞ்ச நெருப்பும் கூடி இன்னும் அணையில மறந்துட்டீங்களாக்க? அதுக்கு இப்ப என்ன? இது பாருங்க மேம், நீங்க தான் எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த சீனிவாசனை சேர்த்துக்கிட்டு ஆட்டம் போடுறீங்க. அந்த ஆட்டத்தினால எனக்கு பயமும் நட்டமும் இல்லை. ஆனா பிரச்சனை உங்களுக்கு தான். இது பாருங்க மேம், இப்ப கூட உங்க நன்மைக்கு தான் நான் சொல்றேன். உங்க பிரச்சனையும் என் பிரச்சனையும் தீரணும்னா அந்த ஜெயிலிருந்து தப்பிச்சு போன கைதி கோவிந்தா அவன் என் கையில கிடைக்கணும். அவன் மாத்திரம் என் கையில கிடைச்சான் அவன் குரவலை கடிச்சு கொண்டு ஓடுவேன். சீக்கிரமா என்கிட்ட சிக்கிக்குவேன். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கும் நிம்மதி, எனக்கும் நிம்மதி. நான் வரணுங்க மேமோ. சாந்தி, வாங்க மாமா. வா ரோகிணி. உங்க ரெண்டு பேரையும் ஒன்னா எப்ப பார்த்தாலும் அபிராமிய ஜெயிச்ச ஞாபகம் தான் வரும். ஆனா உன் வாழ்க்கையை நினைச்சாதான் எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன் மாமா? சாந்தி, உன் தைரியம் யாருக்கும் வராது. உன்னை விடவா ரோகிணி? உன்னோட ஒரு சின்ன மூவ்ல அபிராமிய காலி பண்ணிட்டியே. அந்த கடனை அவளையே அடக்கி வச்சிட்டியே. அது அவளா பண்ண தப்பு. ஆனா என்னை விட எஃபர்ட்ஸ் ஜாஸ்தியா எடுத்து ரம்யாவை அவ வீட்லயே போய் சந்திச்சிருக்க, பேசியிருக்க. அவளை கோயிலுக்கு போக சொல்லி யோசனை சொல்லியிருக்க. அதையும் தாண்டி ஷியாம உமாவோட பார்ட்னர் ஆக்கியிருக்க. நீ எல்லாத்தையுமே நல்லதுக்கு தான் பண்ற. ஆனா பிரச்சனை உன்னை துரத்துதே. அதை நினைச்சாதான் எங்களுக்கு வருத்தமா இருக்கு. அபிராமிய நினைச்சு பயப்படுறீங்களா? அவளால ஒண்ணும் பண்ண முடியாது மாமா. நான் அவளை நினைச்சு கவலைப்படலமா. கார்த்திக் நினைச்சுதா. ஏன்னா
அவன் உன்னை பார்த்து கோவப்படக்கூடாது பாரு. அபிராமி மாதிரியே ஷாமும் ரம்யாவும் இருப்பாங்கன்னு உங்க தம்பி நினைக்கிறாரு. அபிராமி தெரிஞ்ச தப்பு பண்ணாமாமா. அவ செய்யறது தப்புன்னு தெரிஞ்சும் இவங்களால ஒண்ணும் பண்ண முடியல. நான் திடீர்னு இந்த காரியத்துல இறங்கல. பல வகையில யோசிச்சுதான் இப்படி எல்லாம் செய்யறேன். மேலோட்டமா பார்த்தா அவருக்கு என் மேல கோவம் வரதான் செய்யும். கூடிய சீக்கிரம் அவர் உண்மையை தெரிஞ்சுக்குவாரு. சாந்தி, என்னையும் ரோஹிணியை சேர்த்து வச்சதே நீதான். இன்னைக்கு நாங்க சந்தோஷமா வாழறோம்னா அதுக்கு காரணமே நீதான். ஆமா சாந்தி, எங்களை போல நீயும் கார்த்திக்கும் சேர்ந்து சந்தோஷமா வாழணும்னு நாங்க மட்டும் இல்ல, நம்ம குடும்பமே ஆசைப்படுது. உங்களை சேர விடாம ஒவ்வொரு பிரச்சனையா வந்து தடுக்குது. எங்களை சேர்த்து வைக்க பாடுபட்ட போது வீட்டை விட்டும் கார்த்திகை விட்டும் பிரிஞ்சு வரும்படி ஆயிடுச்சு. அந்த குற்ற உணர்வே இன்னும் எங்களை உறுத்திட்டு இருக்கு. சாந்தி, நீ எந்த காரியம் பண்ணாலும் அது நல்லபடியா தான் முடியும். ஆனா முடிவுல உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருது, அதுதான் என்னோட பயமே. நீயும் கார்த்திக்கும் சேர்ந்து வாழ்ந்தாதான் நாங்க நிம்மதியா இருக்க முடியும். உன் கோவத்தை மறந்து அவன் கூட சேர்ந்து வாழ்வேன்னு நாங்க நினைக்கிறப்போ திரும்ப ஒரு பிரச்சனை வந்துருச்சு. மாமா, நீங்க எந்த கவலையும் பட வேண்டாம். எல்லாம் நல்லபடியா நடக்கும். சாந்தி, நீயும் பார்த்து நடந்துக்கோ. ஆமா சாந்தி, இந்திரா எங்க? ஸ்கூல் விடுற நேரம் ஆச்சு, ஓ. வந்துருவா. போலாமா? சரி சாந்தி, நாங்க கிளம்புறோம். வரேன் சாந்தி. சரி. நீ நான் அக்கா கிட்ட எவ்வளவோ பேசி பார்த்துட்டோம். அவங்க எதையாவது கேட்டா தானே? நம்ம கேக்குற எதுக்குமே அவங்க பதில் சொல்ற மாதிரி தெரியலையே ஷமனா. அந்த பிடிவாதம் தான் எனக்கு பிடிக்கல ரம்யா. நான் ஒரு கேள்வி கேட்டா அவங்க ஒரு பதில் சொல்றாங்க. என்ன, அவங்க அந்த சொத்து பத்திரத்தை நம்ம கிட்ட கேட்கும்போது நம்ம ஹெல்ப் பண்ணலையா, அந்த ஸ்ரீனிவாசன் ஹெல்ப் பண்ணிட்டாராம். அதனால போய் அவர் பார்ட்னர் ஆக்கியிருக்காங்க. ஒரு தப்பை மறைக்க இன்னொரு தப்பு. ஏன் ரம்யா, அக்கா நம்ம கிட்ட சொத்து பத்திரத்தை கேட்கும்போது உங்களோட எங்களுக்கு என்னக்கா முக்கியம்னு சொத்து பத்திரத்தை கொடுக்க தெரியாதா? என்னமோ அந்த ஸ்ரீனிவாசன் அவர் சொத்தை எடுத்து தந்த மாதிரி அக்கா பேசிட்டு இருக்காங்க. அதான் நம்ம எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. அக்கா ஏன் இதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க? இதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. சிலந்தி தான் வலையை பின்னிக்கிட்டே போன மாதிரி அக்கா பிரச்சனைகளை பின்னிக்கிட்டே போறாங்க. தான் தப்பா அவங்க உணரவே மாட்டேங்கிறாங்க ரம்யா. பத்தாததுக்கு மாமனார் வேற, கேட்கவே வேண்டாம். அப்பப்பா வந்து ஓதிட்டு போவாரு, இப்ப பார்ட்னரே ஆயிட்டாரு. ரம்யா, அக்கா நமக்கு பிரிச்சு கொடுத்தது உண்மையான சொத்து இல்ல, அக்கா தான் நம்ம சொத்தே. என்ன ஒரு ஷமனா, காலம்லாம் அவங்க குணத்தை மாத்தணும். அவங்க கிட்ட இருக்கிற இந்த பழி வாங்குற குணம் மாறணும். அது அவங்கள விட்டு போகணும். இல்லாட்டி அவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்களோன்ற பயம் எனக்கு ரொம்ப ஜாஸ்தி இருக்கு ஷமனா. கவலைப்படாத ரம்யா, நம்மளே தான் தேர்த்திக்கிட்டாகணும். ஆனா என்ன, அக்கா பண்றதெல்லாம் பார்த்து சும்மா இருக்க முடியல. சரி விடு, அப்புறம் பார்த்துக்கலாம். கௌதம் வந்தா நான் வந்துட்டு போனேன்னு சொல்லு. என்ன, வரேன். ராஜி, லக்ஷ்மணன் வந்தாச்சு. வா லக்ஷ்மணன், வா. உமா கூப்பிடுமா? சரிங்க. உமா, உமா, உங்க அப்பா வந்துட்டாருமா? வந்துட்டேன் ஆண்டி. உன் பொண்ணு வந்துட்டாப்பா. அப்பா, உமா, எப்படிப்பா இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. குட்.
ஃபேக்டரியில் ஃபயர் ஆக்சிடென்ட்ல ரொம்ப லாஸோ? லாஸ் தான் சார். வேஸ்ட் மெட்டீரியல் கோடவுனை தான் கொளுத்திருக்காங்க. இன்சூரன்ஸ் இருந்ததுனால நாம எஸ்கேப். அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டேன். உங்களை மாதிரி நல்லவங்களுக்கு இப்படி ஒரு சோதனையா? இது அந்த ஊர் ஆளுங்க செய்யலம்மா, வெளியூர் ஆளுங்க வந்து கூலிப்படை வச்சு செஞ்சிருக்காங்க. அப்படிதான் போலீஸும் சொல்றாங்க. அட பாவிகளா, உங்களுக்கு கூட எதிரிகளா? அதுதான் தெரியலம்மா. இதே கேள்வியை தான் போலீஸும் கேட்டாங்க. அப்படி யாரும் இல்லைன்னு சொன்னேன். நடந்தது நடந்துடுச்சு, என்ன பண்றது? உமாவை தான் உங்க வீட்டுல விட்டுட்டு அதிக சிரமம் கொடுத்துட்டேன். நல்லா இருக்கே நீங்க பேசுறது. உமா எங்க பொண்ணு இல்லையா? லக்ஷ்மணா, இன்னொரு விஷயம் கூட கேள்விப்பட்டேன். உமாவுக்கு ஆரம்பிக்க போற பிசினஸ்ல அந்த ஷாமியும் பார்ட்னரை சேர்த்திருக்கியாமே, நிஜமாவா? ஆமா ஓகே சார். உமா படிப்பு முடிச்சிட்டு வந்து ஏதாவது பிசினஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறா. ஜம்பு பொண்ணுக்கு நீங்க வாழ்வு கொடுத்தீங்க. ஷாம உமாவோட பிசினஸ் பார்ட்னர் ஆக்கி அவனுக்கு லைஃப் கொடுக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஓஹோ, இந்த முடிவை நீ எப்பப்ப எடுத்த? இங்க வந்ததுக்கு அப்புறம் தான். ஐசி, இந்த முடிவு பிசினஸ்க்கு மட்டும்தானா இல்ல அதை மாரி வேற ஏதாவது இருக்கா? ஏன் கேட்கிறேன்னா, ஷாம் சின்ன பையலா இருக்கும் போதே நீ அவனை மாப்பிள்ளைன்னு கொஞ்சுவ. அந்த பாசம் இன்னும் மறக்கலையோன்னு கேட்டேன். எந்த விஷயத்திலயும் கொஞ்சம் நிதானமா யோசிச்சு முடிவெடுக்கிறது நல்லது. நான் நல்லா யோசிச்சு தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். இதுல தப்பு வராதுன்னு எனக்கு தோணுது. ஷாம வச்சுதான் அபிராமிக்கு புத்தி போகட்டணும். எனிவே, நீ எதையும் யோசிக்காம செய்ய மாட்ட? ஆர்கே சார், இந்த முயற்சி கொஞ்சம் ரிஸ்கானது தான். ஆனா ஜெயிப்போங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஓகே, ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அப்பா போலாமா? பாத்தியா, அவங்க அப்பா வந்தாச்சுல்ல, நம்மள மறந்துட்டா. அப்படி இல்ல ஆர்கே சார், சில விஷயங்கள் உமாவோட பேசி தான் முடிவு பண்ணணும். அதனால தான் நாங்க எங்க போக போறோம்? கெஸ்ட் ஹவுஸுக்கு தானே. ஓகே, சரியா. வரேன் ஆண்டி. போயிட்டு வாமா. வரேன் சார். ஓகே, வரேம்மா. வாங்க. வரேன். ஓகேம்மா. கொஞ்சமா ஊத்துற ராமகிருஷ்ணா. ஏப்பா ராமகிருஷ்ணா, நீ சாப்பிட்டியா சாமி? நான் சாப்பிட்டேங்க, நீங்க சாப்பிடுங்க. டே ராமகிருஷ்ணா, தண்ணி விடுற. ஹலோ, நான் ஸ்ரீனிவாசன் பேசுறேன். என்ன சீனு சார், ஆச்சரியமா இருக்கு. நீங்க எனக்கு போன் பண்றீங்க? சீனுவா? ஏன்பா, அமௌண்ட்டை அன்றைக்கே செட்டில் பண்ணிட்டோம். மேட்ரு அன்றைக்கே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என் சம்மந்திமா வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அடிக்கடி தொல்லை பண்ணுறியாமே, எதுக்கு? கணக்கு தான் முடிஞ்சிருச்சுல்ல. ஓஹோ, சம்மந்தி அம்மாவுக்கு நீங்க சப்போர்ட்டா? இது பாருங்க சீனு சார், உங்க சம்மந்தி அம்மாவுக்கு நீங்க வேணா ஆடலாம், ஆனா நான் ஆடணும்னு அவசியம் இல்லை. அவங்க வாங்கின கடன் இனி பாக்கி நிறைய இருக்கு. ஹேய், இன்னும் என்னையா பாக்கி இருக்கு? அதான் ஃபுல் அமௌண்ட் செட்டில் பண்ணிட்டோமே. ஆனா இல்லையா, அதை பத்தி உங்கள்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. இது பாரு, உனக்கு எனக்கு எந்த விதமான சம்மதம் இல்லை. என் லைன்ல நீ குறுக்க வராத. வந்தா என்ன பண்ணுவ? ஐயோ, கொடுக்காத கடனையே வட்டியோட வசூல் பண்றவன் நான். என் லைன்ல குறுக்க வந்தீன்னு வச்சுக்க, தேவையே இல்லாம உன்னை சிக்கல் இழுத்து விட்டுருவேன், ஜாக்கிரதை. என்ன மிரட்டுறியா? அப்படியே வச்சுக்க சீனிவாசன், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீன்னு வச்சுக்க,
ஆமா, உங்க சம்பந்தி அம்மா அபிராமி ஒரு கொலை மேட்டில் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்களாமா? அதுக்கு நீங்க உடந்தையாம? நீ சொல்லித்தான் அவங்க செஞ்சாங்கன்னு சொல்றாங்க. டேய், அப்படின்னு போலீஸ்ல நான் சொல்லி போடுவேன். அதனால வாயை மூடிட்டு போன வை. வந்துட்டேன், நல்லதான் பேசுறது. சாந்தி, நீங்க இப்ப சொன்னது இன்ட்ரெஸ்டிங் நியூஸ். ஆனா இந்த தகவல் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? கந்தவட்டிக்காரன் ஸ்ரீனிவாசனை போன்ல மிரட்டியிருக்கான். என்ன மிரட்டினா? உன்னையும் இந்த கொலை வழக்கில் அபிராமியோட சம்மந்தப்படுத்திடுவேன், என்கிட்ட விளையாடாதன்னு ஸ்ரீனிவாசனை மிரட்டினான். உங்களுக்கு எப்படி தெரியும்? நாங்க அனுப்புன ராமகிருஷ்ணன் அந்த கந்தவட்டிக்கார ஆபீஸ்ல தான் வேலை பார்க்கறாரு. அவர் கொடுத்த இன்ஃபர்மேஷன் தான் இது. அந்த கந்தவட்டிக்காரங்கிட்ட அபிராமி ஏதோ மாட்டிட்டு இருக்கா. அது நிச்சயமா திவ்யாவோட கொலை வழக்கு கேஸா தான் இருக்கும்னு எங்களுக்கு தோணுது. என்ன சார் யோசிக்கிறீங்க? இவங்க சொல்ற சந்தேகத்துக்கும் சான்ஸ் இருக்கு. கொலைக்கான மோட்டிவ் என்ன? அது சரியா பிடிபடல. ஆனா அபிராமிக்கும் திவ்யாவுக்கும் நேரடி தொடர்பு எதுவும் இல்லை. அதே சமயம் பகையும் இல்லை. அபிராமி இதுல நேரடியா சம்பந்தப்படலைனாலும் அந்த கொலைக்கான காரண காரியம் தெரியலனாலும் இந்த சம்பவத்துல மையமா அபிராமி இருக்கா. அவங்க பங்கு 90% இருக்கும். அதுக்காக உடனே நாம நடவடிக்கையில இறங்கிட முடியாது. ஏன் சார்? ஏன்னா திவ்யா கொலை வழக்குல கோர்ட்டு தீர்ப்பு சொல்லியாச்சு. கொலைகாரன்னு 2 பேருக்கு தண்டனையும் கொடுத்தாச்சு. அதுல ஒருத்தன் செத்துட்டான், ஒருத்தன் தப்பிச்சு ஓடிட்டான். இந்த நேரத்துல அபிராம் மேலேயோ கந்துவட்டிக்காரன் பேர்லயோ நடவடிக்கை எடுக்கிற காரியத்துல இறங்கிட முடியாது. அப்போ இதுக்கு என்னதான் சார் வழி? தப்பிச்சு போன கைதி கோவிந்த பிடிபட்டாதான் நம்ம நடவடிக்கையை ஸ்பீட் பண்ண முடியும். அவன் வாக்குமூலத்துலதான் அபிராமி வாழ்க்கையே இருக்கு. அதே நேரம் அந்த கைதி கோவிந்த அவங்க பிடியில சிக்கினா அவனை கொன்றுவாங்க. கேஸ் அதோட க்ளோஸ் ஆயிடும். நம்ம கிட்டயோ அல்லது போலீஸ்லயோ தான் அவன் பிடிபடணும்.